விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன் வெடி மருந்துகள் பிடிக்கப்பட்டதாக செய்திகள் பேப்பரில் கண்டு அதிர்ச்சிவிட்டேன். கள்ளக்குவாரி நடந்துள்ளதாக எனக்கு செய்தி கிடைத்தது. அதன் மீது ஆய்வு செய்ததில் 2022 கார்த்திக் ராஜா குவாரி குன்னத்தில் லீஸு முடிந்துள்ளது. 13 ஏக்கர் சேமங்கலமும் அதுவும் சேர்ந்து தரப்பட்டது. 5 ஏக்கர் சேமங்கலத்திலும் தரப்பட்டுள்ளது. இந்த குவாரிகள் கல் 3 வருடமாக எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய வரை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இடத்தில் ஸ்கோடு என்று வந்ததாகவும் வெடிமருந்துகள் வெளியில் விசிறிவிட்டு சென்று விட்டதாகவும் எனக்கு செய்தி பேப்பரில் பார்த்தபோது அது தெரிகிறது. காவல்துறை, வருவாய்த்துறை, தாசில்தார், பிடிஓ அனைவரும் சேர்ந்து பிடபிள்யூடி அதிகாரிகள் சேர்ந்து கள்ளக்குவாரி ஓடவில்லை என்று 3 மாதத்திற்கு ஒரு முறை ஸ்டேரிங் கமிட்டி தீர்வு அனுப்பப்படுகிறது. கிராம நிர்வாகம் உட்பட கிராம நிர்வாகரும் புறத்தரக்கானம். இந்த குவாரி ஓடுவது கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? அடுத்தது தாசில்தார் வானூர் கண்ட்ரோல், திண்டனம் விழுப்புரம் கோட்டாட்சியர் கண்ட்ரோல், இதை வருவாய்த்துறை அதிகாரி ஹரிதாஸ் கண்ட்ரோல். இதில் நீண்ட நாட்களாக 3 வருடங்களாக பணி செய்த அதிகாரிகள் எவ்வளவு கிம்பளம் பெற்றிருப்பார்கள்? இந்த குவாரியில் எவ்வளவு குவாரி சுரண்டப்பட்டுள்ளது? இந்த குவாரி 3 வருடமாக இயங்கியுள்ளது. நேற்று வெடிமருந்தை ஸ்கோடு வந்து விசிறிவிட்டு சென்ற வெடிமருந்தை 10 கோடி அளவுக்கு லஞ்சம் கைமாறி வழக்கை அன்றே முடிக்கப்பட்டுள்ளது. வழக்குத்தன்மையை மயிலம் காவல் நிலையத்தில் வெடிமருந்து வைத்திருந்ததாகவும் அவர்களை பிடித்ததாகவும் அவர்கள் ஒரு 9 பேர் காட்டப்பட்டு அவர்கள் அன்றே பெயிலில் விட வேண்டிய அவசியம் என்ன? இந்த வெடிமருந்து அவர்களுக்கு யார் சப்ளை செய்தார்கள்? இந்த வெடிமருந்து எங்கிருந்து வந்தது? வெடிமருந்து சேலத்திலிருந்து மூடுபட்ட வண்டியில் குவாரியில் கொண்டு போய் இறக்க வேண்டியது. அவர்கள் டைம் தந்து இந்த டைமில் இந்த குவாரியில் இறக்க வேண்டும் என்றும் அதுக்கு 2 நாட்கள் ஒரு டிடி எடுத்து இவ்வளவு ஜெல்லட்டின் குச்சி இவ்வளவு வெடிமருந்து தேவை என்று குவாரிதாரர்கள் உரிமையாளர்கள் கேட்டு உரிமையாளர்கள் இறக்க வேண்டிய ஜெல்லட்டின் குச்சிகள் இவர்களிடம் எப்படி வந்தது? இதில் மாபெரும் ஊழல். கடந்த காலத்தில் செந்தூரில் வெடி விபத்து நடந்து பல ஆயிரம் கோடி நஷ்டம் ஏற்படுத்தியது அரசாங்கத்திற்கு. ஆனால் ஒருவருக்கு கூட தண்டனை வாங்கி தரவில்லை காவல்துறை. காரணம், கள்ள உறவை கண்டதே காவல்துறை தான். இன்றும் கள்ள உறவை காரணமாக அன்றே பிடித்து அன்றே விட வேண்டிய அவசியம் என்ன? இந்த வெடிமருந்து விற்பனை திருடி வைத்திருந்தவர்களை இதில் ஏதோ மர்மம் உள்ளது என்று ஆய்வு செய்தேன். குவாரி லீஸ் 22 முடிந்துவிட்டது. 2 குவாரிகள், 4 குவாரிகளை வருது. இவரது கார்த்திக் ராஜா, பெயர் ஆர் ராஜாராம், உரிமையாளர் அண்ணா நகர், இவர் பெயரில் உள்ளது. எந்த பத்திரிகையாளரும் இதை சொல்லவில்லை. காரணம், பத்திரிகையாளர்களும் மௌனம். இதில் நான் ஆய்வு செய்து இந்த உத்தரவுகளை பெற்று இந்த உத்தரவுகள் அண்ணா நகரில் உள்ளவர் செய்துள்ளார் என்று அடசல் கிராமம் மரக்காணம் பகுதி அந்த குவாரியும் இந்த தேதி வரை இயங்கி வருகிறது. இந்த கார்த்திக் ராஜா இந்த குவாரிகள் மூடப்பட்டதாக அரசாங்கத்திற்கு வருமானம் கிடையாது. இது கள்ள வருவாய் யார் யாருக்கு என்றால் வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், கண்காணிப்பாளர்கள், இதை தடுக்க வேண்டிய அதிகாரிகள் இதை தடுக்க தவறி சம்பந்தோடு கிம்பளம் பெற்று இந்த குவாரிகள் இயங்குகிறது. இதன் மீது முடிவு யார் எடுப்பது? இதை எலெக்ஷன் நேரத்தில் நான் செய்தியாக வெளியிடுவேன் என்று என்னுடைய பத்திரிகையாளர் வேறொரு பத்திரிகையாளராவது அதனுடைய ஆதாரங்கள் என்னிடம் உள்ளது. இந்த குவாரிகளில் லஞ்சம் பெற்று தான் இயங்கி வருகிறது. இதைப்போல் பல ஊர்களில் பல குவாரிகள் செயல்பட்டு உள்ளது. மாபெரும் ஊழல் விழுப்புரம் மாவட்டம். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்.